பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் ஜீவியத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழிநடத்த அவருடைய கிருபையை தேடு. அப்பொழுது உன் விஷயத்தில் அவர் கொண்டுள்ள நோக்கத்தையும் திட்டத்தையும் நீ அறிந்து கொள்வாய் என்று கூறிய மிஷனரியை பற்றி காண்போம். 1874ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் உள்ள வெள்ளாளன் விளை என்ற கிராமத்தில் பிறந்தவர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா. இவரின் தந்தை தாமஸ் வேதநாயகம். இவர் திருச்சபை போதகராக இருந்தார். இவரின் தாயார் எலன். 1889ஆம் ஆண்டு அசரியாவின் தந்தை மரித்து போனார். ஆகவே இவரின் தாயார் தன் பிள்ளைகளை கண்டிப்புடனும் அதே நேரம் பிள்ளைகளுக்கு தேவையான வேத போதனைகளையும் கொடுத்து வளர்த்தார். இதனால் சாமுவேல் மிகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்ந்தார். இவர் மென்யானபுரத்தில் இருந்த கிறிஸ்தவ உறைவிட பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை பயின்று முடித்தார். மேற்படிப்புக்காக சென்னையில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரிக்கு சென்றார். அங்கு மிஷனரி ஷெர்வுட் எட்டியுடன் நட்பு ஏற்பட்டது. இருவரும் வாழ்நாள் முழுவதும் தோழமையோடு இருந்தனர். அசரியா இளம் வாலிபர் கிறிஸ்தவ ஐக்கியத்தில் சுவிசேஷகராக தனது 19ஆம் வயதில் இணைந்தார். மேலும் YMCAவின் கிளையை சென்னையில் ஆரம்பிக்க வழிவகுத்தார். அசரியா அவர்கள் 1895 முதல் 1909 வரை YMCAவின் செயலாளராக இருந்தார். 1902ஆம் ஆண்டு அசரியா இலங்கையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்குள்ள தமிழ் மக்கள் மத்தியில் நற்செய்தி சொல்ல சென்றார். இங்கு இருந்த சூழ்நிலையை கண்ட அசரியா இதே போல தனது ஊரான திருநெல்வேலியில் உள்ள திருச்சபைகளில் சுவிசேஷ பணியை எண்ணி பார்த்தார். ஏன் நமது மக்களே தமது மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடாது? ஏன் வெளிநாட்டு மிஷனரிகளை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. இதன் விளைவாக திருநெல்வேலியை மையமாக கொண்டு இந்திய மிஷனரி சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. 1905ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளன்று கொல்கத்தாவில் வில்லியம் கேரியின் நூலகத்தில் வைத்து தேசிய மிஷனரி சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் தலைவராக VS அசரியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சங்கமானது இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தான், திபெத், நேபாளம் போன்ற நாடுகளிலும் நற்செய்தி பணி செய்யும் நோக்கம் கொண்டது. 1898ஆம் ஆண்டு அசரியா அம்பு மாரியம்மாள் என்பவரை திருமணம் செய்தார். அந்நாட்களில் தென்னிந்தியாவில் கல்லூரியில் படித்த முதல் கிறிஸ்தவ பெண் இவர்தான். 1909ஆம் ஆண்டு தனது 35ஆம் வயதில் அசரியா ஆங்கிலிக்கன் திருச்சபையில் போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் முதல் இந்திய பேராயர் ஆவார். இதனால் YMCAயின் தன் பதவியிலிருந்து விலகினார். அது ஒரு மாபெரும் மிஷனரி மாநாடு. அலைக்கடல் என மக்கள் கூட்டம் மான்கள் நீரோடைகளை தேடி தவிப்பது போல பேராயர் VS அசரியாவின் இறை வார்த்தைக்காக மக்கள் ஆவலாய் காத்திருந்தனர். இறை செய்தியின் இனிய நேரம் வேகமாக பறக்கும் அம்புகளைப் போல இறைப்பணியின் தேவைகளையும் அவசியத்தையும் அனைவரது உள்ளத்திலும் பாய செய்தார் அசரியா. இறைப்பணியின் வாஞ்சை பற்றிய தீ எரிந்தபோது மிஷனரி பணிக்காக அர்ப்பணிப்போர் உங்களில் எத்தனை பேர் அவர்கள் முன்னே வரலாம் என்று அசரியா அறைகூவல் விடுத்தார். திடீரென எழுந்த வாலிபன், நீங்களே ஏன் ஓர் மிஷனரியாக செல்லக்கூடாது என அசரியாவிடம் கூறினார். உடனே அசரியா தன்னை தேவனிடம் மிஷனரி பணிக்காக அர்ப்பணித்தார். தெலுங்கு மொழியை கற்றுக்கொண்டு டோர்னக்கல் என்ற இடத்தில் மிஷனரியாக தம் பணியை துவக்கினார். இவரது அருட்பணி IMS மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. அடிமட்ட மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த போதகர் என்று புகழப்பட்டார். இவரை தெலுங்கு மக்கள் மரியாதையாக தன்றிகாரு என்று அழைப்பார்கள். அசரியா அவர்கள் மூலமாக மக்களிடம் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டு தோராயமாக 2,26,000 பேர் மாலா, மாத்காஸ், பிராமணர் அல்லாத மக்கள் மற்றும் பழங்குடியினர் என்ற திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றினர்.
மேலும் இவர் பெண்களுக்கான பள்ளியை ஆரம்பித்தார். பேராயர் அசரியா அவர்கள் காந்தியோடு நல்ல நட்பு கொண்டவர். காந்தி இவரை என் நண்பரும் என் முதல் எதிரியும் இவர்தான் என்று சொல்லுவார். சமுதாய சீர்கேடுகளை களைவதில் இவரை நண்பராகவும் மதமாற்று செய்வதினால் எதிரியாகவும் பார்த்தார். அசரியா சபைகள் பிரிந்து கிடப்பதைக் கண்டு மனம் வருந்தி சபைகளை இணைக்க முற்பட்டார். 1920ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பித்தது. இவர் உலகளாவிய சபை ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இவர் 180க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ளார். இன்னும் மொழிபெயர்ப்புகள், கட்டுரைகள் போன்றவற்றையும் எழுதியுள்ளார். பின்னர் 1945ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் டோர்னக்கலில் ஊழியம் செய்யும் போது தேவனுக்குள் நித்திரை அடைந்தார். இவரின் மறைவிற்கு பின் 1947ஆம் ஆண்டு சபைகள் ஒன்றிணைந்து தென்னிந்திய திருச்சபை உருவானது. பிரியமானவர்களே, நாம் எந்த அளவு நற்செய்தியை பெற்று கொண்டோமோ அதே அளவு மற்றவர்களுக்கும் நற்செய்தி சொல்ல கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆமேன்.